வாழ்க்கையில எதுவுமே பெருசா யோசிக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொன்னா. எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? பெரிது கேள் அப்படின்னா அது சாதாரண கவிஞன். பெரிதினும் பெரிது கேள் பாருங்க, அப்பதான் அவன் சாகாவரம் பெற்ற கவிஞனாக மாறுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் பெருசுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. 50 கோடி எனக்கு பெருசுன்னு வைங்க, அதை கேட்காது. 500 கோடி கேள். கலெக்டர் ஆகிறதா ஒருத்தருக்கு பெருசுனா அதை விட பெருசு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கேள். பெரிதினும் பெரிது கேள். அவன் சிந்திக்கிறதே ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளுக்கு பாடும்போது கூட பாரதி என்ன சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அங்கதாங்க அவன் நிக்கிறான். குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதாரண கவிஞன். தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொன்ன பாருங்க, அதான் அவன் சாகாமரம் பெற்ற கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவமோ, நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னாலும் அதை விட பெரிய பாவம். இந்த உலகத்துல தாழ்ந்தது கிடையாது என்றால் உயர்ந்ததும் கிடையாது. அப்ப உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னா எல்லாம் சமமாயிடுது இல்லையா? இது குழந்தைகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. அதனாலதான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதி அவன் சொன்ன வார்த்தை 20 வருடம் கழித்து அப்படியே பலித்தது. அவன் அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்தாலும் கூட அவன் வார்த்தைகள் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் அவன் சாகாவரம் பெற்றவன் என்பதை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது.